வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹெல்த்தியான ஊத்தப்பம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதுல நல்லா கழுவி எடுத்த முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம். நல்லா அலசி எடுத்து இது மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 7-8 சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியா கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கோங்க. 2 பச்சை மிளகா காரத்துக்கு அதையும் நல்லா பொடி பொடியா கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கலாம். கூட கொஞ்சம் சீரகம் 1/2 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம நார்மலா வீட்ல யூஸ் பண்ற தோசை மாவே கொஞ்சம் ஊத்திக்கோங்க. கூட லைட்டா உப்பு போட்டுக்குங்க. ஆல்ரெடி மாவுல நம்ம உப்பு போட்டிருப்போம். கீரைக்கு ஏத்தாப்புல லைட்டா போட்டா போதும். எல்லாத்தையும் நல்லா இப்ப மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கல்லு நல்லா காஞ்சோன்னு நம்ம மாவை ஊத்திடலாம். இது மாதிரி நல்லா ஊத்திட்டு நம்ம சுத்தியும் லைட்டா நெய் விட்டுக்கலாம். முருங்கைக்கீரைக்கும் நெய்யுக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். சிம்லயே வச்சு நம்ம நல்லா வேக விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்திருக்கும். நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதையும் சிம்லயே வச்சு நல்லா வேக விடுங்க. இப்போ நம்ம திருப்பி பார்க்கலாம் வெந்துருச்சான்னு. நல்லா வெந்துருச்சு 2 சைடும். அவ்வளவுதான், நம்ம ஹெல்த்தியான ஊத்தாப்பம் இப்ப ரெடி ஆயிருச்சு. இது வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.